அந்த சைடு போய் புரியா பாருங்க தம்பி சைலன்ட் ரெட் ஷர்ட் காத்தி மைக் கிட்ட போடு சாராச்சு போடு அண்ணா போலானா நீ சேர் போட்டு உட்காருங்க காத்தி ரொம்ப நேரம் நிக்க முடியாது சேர் போட்டு உட்காரு நீ சேர் போட்டு உட்காரு பாரு கீழ முதல்ல தனக்கு ஃபுல்லா வருது போடு ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம் அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது. அது அல்லாஹ் அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவர்களுடைய கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான உதவி, அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக கொடுப்பது. ஒன்று அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் கொடுக்கப்படுவது, இன்னொன்று அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது. அந்த இரண்டாவது கொடையாக கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை. இந்தியாவினுடைய வக்பு வாரிய தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது, இது அல்லாஹ் அவர்களுக்கே சொந்தம், அப்படித்தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. 1998 நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்சநீதிமன்றத்திலே பல முறைகள் இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. முகலாயர் காலத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல், அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல், 2013 மாறுதல், அப்படி எல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்ப 25 ஒரு மாறுதல் வருது. அதுல அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுதான் அதுல இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அது வக்புக்கு தான் சொந்தம். அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது. இதில் இருக்கிற சிக்கல், அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே. பிறகு அந்த வக்பு சொத்துக்களை 12 ஆண்டுகள் ஒரு ஆக்கிரமிச்சு பயன்படுத்தியிருப்பாரே, ஆனால் அது அவருக்கே சொந்தம் என்ற வாய்ப்பு இதுல உருவாகிறது. இது ஒரு பேராபத்தான போக்கு. இதுல
என்னன்னா இதுல இவங்க கொண்டு வந்திருக்கிறதுல இருக்க பெரிய சிக்கல்கள், இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசு நியமிக்கிற ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், அது துணை ஆட்சியர், அவர்கள் நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற குறை நிறைகளை களைகிற வாய்ப்பு, அந்த அதிகாரம் வக்ஃப் வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது. நமக்கு இருக்கிறது பயம் என்னன்னா, அது அதிகப்படியா சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டித்துறை, இராணுவத்துறை, வக்ஃப் வாரிய தான் இருக்குது. இதுல நம்ம ஆளுக நிலம் கையகப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு விளை நிலங்களை, இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம். அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குறோம், வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம், அப்படிலாம் காதுல தேன் ஊத்துற கதை இருக்குது. இங்க நீண்ட நாளா நடக்குது. இப்போ அந்த இதுல இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கிறத இதுல இருக்கிற பெரிய இது. குறிப்பாக இந்து மக்களினுடைய மனத்தை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது பார்க்குது. இதனால இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்நிலை எடுப்பார்கள், அது தெரிஞ்சது இந்த முடிவே எடுக்குது. அவங்க வாக்கு வேண்டாம், ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இதுல திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃப் சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கு விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அந்த நிர்வாகத்தையே மொத்தமா மாத்திறது, அந்த நிர்வாகத்தில் 2 பிற மதத்தவர், குறிப்பா இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு, அது பேராபத்தை உண்டு பண்ணுவது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள், நம்மளுடைய குரல் வக்ஃப் வாரிய சொத்துக்களை இருப்பதற்கு 2 பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல இப்ப இந்த அறநிலைத்துறை, தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது. கோயில்களுக்கு அதே 38 லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க மொத்தமா. அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது. அந்த நிலங்கள் முறையா நிர்வகிக்கப்பட்டிருக்கா, ஆக்கிரமிக்கப்படாம இருக்கா, அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும். அதுல 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள், 2 உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களை போடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அது போட்டா இந்த பிரச்சனையில் இந்த போராட்டம் வாபஸ், இந்த போராட்டம் வாபஸ். அதாவது இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும், இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் பதிவு செய்யறது எவரும் மறுப்பதற்கு இல்லை. நீங்க மறுத்தால் என்னோட வாதிடலாம். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே பல 100 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க. அதான் அங்க இருக்கிற சிக்கல். இது ஏற்புடையது அல்ல. இப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதனாலேயே அந்த மக்களை குறிவச்சு நகர்வது என்பது ஏற்புடையதல்ல. எங்களுடையது, உன் மதம் சிறந்தது நீ வழிவிடு, என் மதம் சிறந்தது வழிவிடுங்கிறதா நாங்கள் தமிழ் தேசியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு. குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய இந்து கோயில்களை கட்டி நம்முடைய இறைகளுக்கு வழிபாடு நடக்குது. அந்த மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள். அரபு நாடுகளே, இஸ்லாமிய நாடுகளே, அங்கே போய் நம்முடைய மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோயிலை திறந்து வைத்து உரையாற்றியதெல்லாம் இருக்கு. அந்த நாடு வழிபாடு அனுமதிக்கும் போது நம்ம இந்த பாகுபாடை பார்த்து கொண்டிருப்பது இறையாண்மைக்கும் தேச ஒருமைப்பாடுக்கும் என்றைக்கும் ஏற்புடையது அல்ல. அறிவார்ந்த பெருமக்கள், உண்மையிலே தேசப்பற்று பேசுகிற பெருமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படணும். இப்ப நம்ம இந்தியா அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இதை நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. நாட்டின் பிரதம அமைச்சரே பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரேசில் இருந்தது, அதுக்கு போட்டியா நம்ம இருந்தோம். இப்ப நம்ம தான் முதன்மையா இருக்கிறோம்.
அதிகப்படியான அந்நிய செலாவணி ஈட்டும் மாட்டுக்கறி ஏற்றுமதி. இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாடுகளுக்கு செல்கிறது? அவ்வளவும் இஸ்லாமியர் நாடு, கிறிஸ்தவ நாடு தான். பால் ஏற்றுமதியில பிரேசிலுக்கு நமக்கு தான் போட்டி. இப்ப பிரேசில முந்தி கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அதை எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்? இதுதான் முக்கியம். இன்னைக்கு எரிபொருள் அவன்கிட்ட இருந்தா வாங்குறோம். ஒரு நாடு இன்னொன்று சார்ந்து நம்ம வாழ்றோம். அது அவர் சமயம், அவர் வழிபாடு. இது என் சமயம், என் வழிபாடு. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் எங்க இறை மொழியில, எங்கள் மறைமொழியில வள்ளுவ பெருமகனார் தந்தரளி இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சார்ந்து வாழும்போது இவர் இருந்தா போதும், அவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறது அது ஏற்புடையதல்ல. அதனால இந்த சட்டத்தில் நிறைய இந்த இதுல சட்ட வரைவில் பெரும் குறைகள் இருக்குது. அது அந்த வக்ஃபு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அரசு ஆக்கிரமித்து விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது. அது என கடந்த கால நிகழ்வுகள் அதை நிரூபிக்குது. அதனாலதான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிற திருத்தம், அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அல்லது சிறைப்படுத்துங்கள். அதை யாரும் எதிர்க்கல. அந்த திருத்தத்தை எல்லாருமே சரிபடும். அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் 2 இஸ்லாமியரை சேருங்க, ஐயப்பன் கோயிலில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேருங்க, தமிழ்நாட்டு அறநிலைத்துறையில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேர்த்து விடுங்க. ஏன்னா அங்கதான் பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே சான்று வேணா நானே வெளியிடுறேன். உங்களுக்கு ஐயமா இருந்தா வேணா. இப்ப கரூர்ல எல்லாம் கோயில் நிலம் லட்சக்கணக்கான ஏக்கர், அதை வீடற்ற மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்க போய் கட்டி குடியிருங்கள்னு சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு விட்டீர்கள், இடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான். இது அறிவு இருக்கிறவன் ஆட்சியில் நடக்கிறது இல்லது. இது இருந்து இறைவன்கிட்ட கேட்டா எல்லாமே கொடுப்பாங்க. எங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவுக்கு, கோயிலுக்கு எதுக்கு அவ்வளவு இடம்? மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்ல, வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா ஆகப்பெரிய இறை சேவை. அதை இறைவன் வெறுக்க மாட்டா, விரும்புவான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்து கோயில்களினுடைய நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, அரசு ஆக்கிரமிக்கப்படல அப்படின்னா இது சரி. இது குறிப்பா இந்த வக்ஃபு சொத்துக்களை குறி வச்சு இந்த சட்ட வரைவை கொண்டு நிறைவேற்றி இருப்பது. அதுல இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் 39 வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து 40, 22 வாக்கு தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி வாக்கு எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கத்தை வச்சு நம்ம கேட்கறது போல கருத்துக்களை கேட்டு அதை தகர்க்காம இங்க ஒரு தீர்மானம் போடுவது, அதை எதிர்த்து வழக்கு போடுவதெல்லாம் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். அது கடைசியா முடிவு தெரியும். இருக்கிறேன் வரும்போது பேசாம இருந்துறது, அப்புறம் போராட்டம் வந்தா எதிர்க்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுறது, அதுக்கு வழக்கு கொண்டு வருது, அவன் எழுதுன்ட்டு போயிட்டான். இதுதான் இது. இந்த வாக்கை மட்டுமே குறி வச்சு நகருகிற இந்த ஆட்சியாளர்கள் பெரும் கொடுமையாளர்கள், பெரும் கொடுமையாளர்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர். ஆனால் நாங்க உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை போற்றுகிற நாளைக்கு அதுல இதைத்தான் நினைவு வர வேண்டியது இருக்குது. அதனால இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்து கோயிலுக்கு 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையா கொடுக்க முடியும்னா, அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒருவர் நன்கொடை கொடுக்க வர்றாரு. இப்ப நாங்களே வரோம், ஒரு 5 ஏக்கரை கொடுக்குறோம். எங்க ஊர்ல மாட்டுக்கு மாடு நந்து விடுவா, இல்ல நான் கலசம் எடுத்து வைக்கிறேன்பா, இல்ல சொல்லி விடுவான். 1 ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான். அவன்லாம் பல ஆண்டுகளா 5 ஆண்டுகளா இந்து மதத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வருமா? இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்ல, பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது. அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இதுன்னு இல்லை. அதை கவனத்தில் வச்சுட்டு அரசு இதை செயல்படுத்தணும். சில சட்ட திருத்த வரைவு கொண்டு வந்திருக்கேன், அதுல சில திருத்த வரைவை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அதான் நாங்க இப்ப சொல்றது. இந்த போராட்டத்தின் சட்டம் ஏற்றிட்டீங்க, எளிய பிள்ளைகள் நாங்க சொல்றதுனால நீங்க திரும்ப பெறுவீங்களா? ஆனால் எங்க மன உணர்வை, எங்க எதிர்ப்பு உணர்வை நாங்க பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை. அதனால இதை செய்யும். அதே இல்ல அதுல என்ன சிக்கல்னா, மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம்
வக்பு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம், பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதில் அதை கண்காணிக்கும் பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும், இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதில் தலையிடுது. மாவட்ட ஆட்சியரே நிர்வாகிக்கலாம். வக்பு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் இல்லாம இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் IAS IPS யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கு. அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். நாளைக்கு வக்பு அரசு நியமிச்ச நிர்வாகினா அரசு நியமிச்ச நிர்வாகிக்கு தான் அதிக அதிகாரம் போகும். அப்ப இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படும். இப்ப இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வக்பு வாரியை எடுத்து விளையாட்டு அரங்கம் கட்டியது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பட்டியலிட்டு படிச்சா பல வக்பு வாரிய இடங்கள் தான். அது மாதிரி இந்த வக்பு வாரியல்ல முறைகேடை சரி செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 12 லட்சம் ஏக்கர் நிலமற்ற கூலிகளாக ஆண்டை அடிமை வாழ்க்கை முறையில் இருந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமர் நிலம், பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்றோம், அது பஞ்சமர் நிலம் 12 லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு அந்த நிலங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மாதிரி ஜாரி நிலம் குற்ற பரம்பரை என்ற கைரேகை சட்டத்தை திணித்து அதனால ஒடுக்கப்பட்ட சீர்மரபினர் எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு 39,000 ஏக்கர் ஒதுக்கப்பட்டது. அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 1 ஏக்கர் கூட எங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகிகள், விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்களுக்கு ஒரு ஆள் 10 ஏக்கர் கொடுத்த நிலங்கள் 10,000 ஏக்கர் நிலங்கள் பறிவு இருக்கு. இதையெல்லாம் மீட்டெடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்க தயவு செய்து ஒரு சட்ட ஒரு திருத்தத்தை நீங்க கொண்டு வரணும். அது ரொம்ப நாள் அப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலம் சுழண்டு கொண்டிருக்குது, வரலாற்றின் சக்கரங்கள் சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த சுழற்சியில் இன்னைக்கு வீதியில் வெயிலில் நின்று போராடுற பிள்ளைகள் எங்ககிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும்போது அப்படிலாம் எளிதாக நீங்கள் கடத்தி விட்டு நகர்ந்திட முடியாது. அது கவனத்தில் வச்சுட்டு இயங்குங்க. நன்றி. இந்த கட்சிகளினுடைய அரசியல், இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்கு தான் குறி. அதுதான் முதன்மையானது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உரிமை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அதிமுக இல்லை, அது திமுக இல்லை, ரெண்டும் ஒரே தான். பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அங்கே இருப்பார், அவ்வளோதான். இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் மிந்தடை, அங்கேயும் மிந்தடை, இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் சாராயம், அங்கேயும் சாராயம், இங்கேயும் கொலை கொள்ளை, அங்கேயும் கொள்ளை, வன்புணர்வு, கற்பழிப்பு, எல்லா கர்மமும் ஒன்று தான். இங்கேயும் மலையை வெட்டுவான், அங்கேயும் மலையை வெட்டுவான், இங்கேயும் மணல் அழித்திம்பா, இங்கேயும் மணல் அழித்திம்பா. என்ன இருக்குது இங்கே? அவங்க வந்தாலும் கட்சித்தீவு மீட்க போராடுவாங்க, இவங்க வந்தாலும் கட்சித்தீவை மீட்க போராடுவாங்க, அவங்க வந்தாலும் நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம்பாங்க, வந்த பிறகு வாயை மூடு. பார்ட்டி சேஞ்சா இருக்கு, பாலிசி சேஞ்சிருக்கா, கட்சி மாறுதல் இருக்கு. கட்சியில வேற வேற கட்சியா காட்டுவாங்க, கொள்கை மாறுதல். அதனாலதான் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டை தண்டான்ட்டு போயிட்டாரு. அந்த மட்டைய பிச்சு நாரா திரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். வேற ஏதாவது இருக்கா? இது முக்கியம். ஏழை இஸ்லாமிய நலனுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதுல ஐயமே கிடையாது. ஏழை இஸ்லாமிய, அதாவது இது எதுக்கு பயன்படுதுன்னா, முதன்மையானது கல்வி, ரெண்டாவது ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கான வாழ்க்கை தரம், அப்புறம் மசூதிகள் கட்டுதல், கல்லறைகள், அதாவது இறுதி அடக்கம் செய்கிற மையங்கள், அது மையத்தின்னு சொல்லுவோம், மையங்கள். அதற்கு பிறகு தங்கும் இடங்கள், விடுதிகள், இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள். நான் என்னை எடுத்துக்கிங்க, முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியிலும் இளையான்குடி மேல்நிலை பள்ளியிலும் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவன் தான் நான். இது எல்லாமே அந்த இன்னைக்கு வக்புன்னு இல்லை, அது என்னன்னா வக்பு என்றால் தங்குதல். அது அது நம்ம ட்ரஸ்ட்ங்கிற ஆங்கிலத்தில், இங்கே தமிழ்
அது இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க. வக்பு என்பது ஒரு அரபு சொல், அது புரியல, அது புரியல. நமக்கு ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க, முஸ்லீம் ட்ரஸ்ட்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது எளிதாக அவங்களுக்கு புரியுது. இது அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட கொடுக்கப்பட்ட அருட்கொடை, திருக்கொடை. அதுல எந்த மாற்றம் இல்லை. வேற தன் மாநிலத்தில் வந்து பயன்படுத்த மாட்டேன், அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏன்னா அவ மானமிக்க, வீரமிக்க, ரோசமிக்க, துணிமிக்க அந்த மண்ணில் மகள். அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தா இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்லை. இப்ப அதே இப்ப நிக்கிற எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்னு என்னை தவிர்த்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அது பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாத்திருக்காங்க, எப்படி பாருங்க? என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்துறதா வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணும், என் கட்சி இல்லைல்ல. அதனால அது அவங்க கட்சியினுடைய விதி, அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, அது அநாகரிகம். அதான் 38 லட்சம் ஏக்கர், அவங்களே வெளியிட்டதெல்லாம் 32 லட்சம் ஏக்கர், 8 லட்சம். உங்களுக்கு புரியுதா? 1.2 லட்சம் கோடிகள் அவங்க கொடுத்த கணக்கு தான். டேட்டா பேஸ் அதே மாதிரி இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எவ்வளவு, அது வாரணாசியில் இருக்க அந்த கோயிலுக்கு எவ்வளவு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளவு, திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு எவ்வளவு, எல்லாத்தையும் எடுங்க. எங்க திருத்தணி, எங்க திருச்செந்தூர், எல்லாத்தையும் எடுங்க. அந்த சொத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இடம் கூட சொல்லுவாங்களே, ஒரு ஏக்கர், ஒரு சின்ன இடம் கூட ஆக்கிரமிக்கப்படலைன்னு சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்க 2 இந்துக்களை மாதிரி, இந்துக்கள் சொத்துக்களை நிர்வகிக்க 2 இஸ்லாமியரை போடுங்க, 2 கிறிஸ்தவரை போடுங்க. முடியும். சமூக நல்லிணக்கம், தேச ஒருமைப்பாடு, இதை யாரும் எதிர்க்க மாட்டோம், போற்றுவோம்ல. செஞ்சிருக்கீங்களா? ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் எல்லா கட்சிகளும் அங்கங்க கூட்டணிக்கு வந்து பலமா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த காலங்கள் போலதான் இருக்குமா? 4 முனை போட்டி இருப்பா. 40 முனை இருந்தாலும் என் முனை தான் கூர்முனை. சூலாயுதம்னாலும் முன்னாடி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கால் நான் தான். உங்களுக்கு கூட்டம் வேணும், பல ஆயிரம் கோடி வேணும், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் மக்களுக்கானவன், மக்களிடம் வந்தவர், மக்களுக்காகவே நிற்பேன், மக்களோடு நிற்பேன். எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும், வயிற்றில் பசியோடும், கண்ணீரில் நீரோடும், கைகளில் மனுக்களோடும் நிற்கிற ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி. வேற ஏதாவது இருக்கா? தனித்து போட்டியா இல்ல கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சா நம்ம ஒரே கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அது ட்ரம்போட. ட்ரம்ப் எத்தனை காலத்துக்கு இதே கேள்வி. பாஜகவினுடைய நெருக்கடிக்கு, நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்கா? இருக்கு. சரி, அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு. வேற ஏதாவது இருக்கு? அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக. அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாவோ, அது நாகரிகமாவோ. அது அவர்கிட்ட தான் கேட்கணும், ஒப்பீட்டாளர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். அமைச்சர் பதவி நீக்கணும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க எல்லா தரப்புலையும். அந்த கட்சியினுடைய அது ஏன் வேலை இல்லை, அது ஏன் வேலை இல்லை. கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள்.
அந்தந்த கட்சிகளினுடைய மாநில குழு பொதுக்குழு அதெல்லாம் தான் முடிவெடுக்கணும். அதை முன்னெடுத்து முடிவெடுத்து இந்த கட்சி நாங்க என்ன முடிவெடுக்கிறோம் அதை நம்ம போய் பேசணும். மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் சரி, எனக்கு கொடுக்கும், நான் அழுத்தத்துக்கு போறேன்னா எனக்கு கொடுக்காத அழுத்தத்தை கொடுக்குறதுல எல்லாம் ஒண்ணு அழுத்தத்துக்கு பயந்தா அதுக்கு ஒன்றும் பேச முடியாது. எனக்கு இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க அப்படி ஆளுகளா தெரியுதா? இதெல்லாம் அது அவங்கவுங்க முடிவெடுக்கணும். அது போய் பேச முடியாது. நேற்று சமூக வலைதளங்கள் வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு பேசி ஒரு ஆடியோ வந்து அது வந்து என்ன அப்படின்னு அவர் எதிர இருக்கக்கூடிய வந்து நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் வெளியிட்டு நீங்க வந்து சாபிஷன் வெளியிட்டு எல்லாமே வெளியிட்டு பேச்சு நீங்க எப்படி தம்பி ஆம்சாங் கொலையிலிருந்து சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவு தூக்கி கொட்டதுலேருந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நாங்க என்ன சொல்றது அறிவற்ற கிடையாது. இப்ப என் வீட்டுல வந்து நீங்க அழைப்பானையே கையில தான் கொடுக்கணும். அப்படின்னா நீங்க என்னை அசிங்கப்படுத்தணும்னு ஒட்டினீங்கன்னா ஒட்டினதோட அவங்க வேலை முடியும். அந்த கிழிப்பேன் அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதுக்கு வந்து என் பிள்ளைகளை அடிச்சு சிறைப்படுத்துவது வழக்காக்குவது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆட்சியா அல்லது என்னது? அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்க. தம்பி ஆம்ஸ்டாங் கொலை இவங்க யாருக்குமே தெரியாம நடந்துட்ட ஒரு தலைவனை வீட்டு வாசல வெட்டிட முடியுங்கிற துணிவு உனக்கு எப்படி இருக்கு? எப்படி வருது? ஏன்னா அதிகாரம் உனக்கு துணையா நிக்குதுன்னு நீ நம்புற. இப்ப என்னைய வந்து நீ எப்படி கை வச்சிட முடியும்? நான் வந்து ஒரு ஜனநாயகவாதியா இல்ல அப்படின்னா என்னை இழிவுபடுத்த சோறுட்டி ஓட்டினவன் அதெல்லாம் இருந்துட முடியும்னு நினைக்கிறிய? நான் முழுக்க மக்களுக்கான பிள்ளையாக இந்த மண்ணில் ஜனநாயகத்தை தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணுங்கிற கனவோடு நிக்கிறதுனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு விட்டுட்டு நிக்கிறோம். இல்ல நீங்க ஆற்றங்காட்ட நானும் எழுத்து பண்ணா என்ன பண்ண முடியும்? என்ன நாடே வன்முறை கடை மாதிரி போயிடும். அதை நீங்க செய்யறது இல்ல. எல்லாருக்குமே ஒண்ணு சொல்வேன், அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஆடாதீங்க. அதனால அறத்து ஆள பாருங்க, வாழ பாருங்க, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. அந்த சம்பவத்துக்கு அப்ப கண்டிப்பா சேகர் ஒரு ஆட்சி எங்க தாத்தா காமராஜர் அந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே ஆட்சியிலேன்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு வருந்த வைக்கிற அளவுக்கு ஆட்சி. பேரறிஞர் அண்ணா தனிப்பட்ட முறையில் எங்களுக்குலாம் இன்னொரு 5 ஆண்டு உயிரோடு இருந்திருக்க கூடாதா? இன்னொரு 4 ஆண்டு இருந்திருக்க கூடாதா? ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சிருந்தா இந்த நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி திராவிட கட்சிகளாலும் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு ஒன்று காட்டி இருந்திருப்பாரு. ஒரு கெடுவாய்ப்பா அவர் இறந்துட்டதுனால இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு ஆட்சியாளன் ஒரு மன்னன் இல்லைன்னா அவன் இல்லையே அப்படின்னு நினைக்க வைக்கணும். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் பணிமாற்றத்துக்கு எத்தனாயிரக்கணக்கான பிள்ளைகள் கதறி அழுதாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அந்த ஆசிரியருடைய பணி செவ்வனே இருந்திருக்கு, செம்மையா இருந்திருக்கு. ஒரு தலைவனுடைய ஆட்சி வீழுதுன்னா ஐயோ இந்த ஆட்சி வீழுதான்னு இருக்கணும். ஒளிஞ்சாண்டா தொலைஞ்சாண்டான்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஆட்சி நடத்துறது நீங்க கைவிடணும். இந்த சம்பவத்துக்கு சவுக்கு சங்கர் வீட்டு நடந்த சம்பவத்துக்கு வந்து அமைச்சருக்கு அதிகமான தொடர்பு இருக்கா நீங்க இல்லாம இருக்காதுல்ல? அது சம்பந்தப்பட்ட அவரே சொல்றாருல, உலகத்துக்கே தெரியும். நீங்க இல்ல அப்படி வச்சுக்கிறோம், இல்ல வச்சுக்கிறோம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குது? சவுக்கு சங்கர் வீட்டுல போராட்டம், சரி, அந்த வீடு இருக்க தெருவில் ஒரு இடத்த கொடுத்து அங்க ஒரு தடுப்பை போட்டு நீங்க இங்க போராடுங்கன்னு சொல்லி வீட்டு வாசலுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைய எப்படி அனுமதிச்சீங்க? அவங்க கைகள்ல இந்த கழிவு நீர்களை இந்த கழிவை கொண்டுகிட்டு போறாங்கிறத கவனிக்காம எப்படி இருந்தீங்க? 3 மணி நேரம் அவங்க அலைத்தொடர்புல அலைபேசியில நேரலை போட்டுக்கொண்டே இருக்காங்க. அதை எல்லாரும் பாக்குறாங்க, உலகமே பாக்குது. காவல்துறை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒரு வயதான தாய், சவுக்கு சங்கரின் தாய், சவுக்கு சங்கர் தாய், என் தாய், எங்க அண்ணன் ரஹீம் தாய், எங்க ஐயா திருமால் சொல்லுவேன், தாய் தாய் தான்டா உலகத்துல எவனா இருந்தா.
அம்மாவை நிறுத்தி அந்த அம்மாவுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர இன்னும் வார்த்தை இல்லாம பேசுற, அந்த மகனை இந்த மகனேன்னு பேசுற. யார பேசுற? அந்த தாயை தாண்டா பேசுற. அது என் தாயை பேசுன, சவுக்கு சங்கர் தாயை பேச, தாயை பேச இல்ல தம்பி உதயநிதியின் தாயை பேசினான்னு, இல்ல ஐயா தாயை பேசினான்னு, இல்ல காவல்துறை அதிகாரிகளுடைய தாயை பேசினான்னு. தாய் தாய் தானே. அவன் என்ன தவறு பண்ணா? நீ எதுக்கு அவ்வளவு அவசியம் பத்தி அந்த வீடு, இங்க வீடு சவுக்கு சங்கர் வீடு இருக்கு அனுமதிச்சு விட்டு அரசுக்கு தெரியாது, அதிகாரத்துக்கு தெரியாது அப்படின்னா நாங்க அவ்வளவு கூமட்டையில எங்களுக்கு மூளைங்கிற உருப்படுத்தி களிமண்ணா வச்சிருக்குல்ல. உலகத்தை உள்ளங்கையில் அறிவை இனத்தின் பிள்ளைகள் நாங்க. ஏதோ அடக்கி வாசிக்கிறோம், என்ன பண்றது, சிக்கிக்கிட்ட மேல ஏறுற வரைக்கும் இந்த கொடிதான் இருக்கு பிடிச்சிட்டு தொங்கி ஏறிடுவோம்டா. ஏறிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? இதெல்லாம் திருப்பி நடக்கும். இது மாதிரி 100 மடங்கு நடக்கும். போயிட்டு வாங்க. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும், பட்டியல் சமூகத்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும், இஸ்லாமிய மக்கள் ஒடுக்குமுறைக்கு உட்பட்டாலும், ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் களத்திலே நின்று அதற்காக முழு போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்தத்தை குறித்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு அப்படியே இருந்து விடலாம். ஆனால் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்றால் என்ன, ஏன் அந்த திருத்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது, சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார இயக்கங்கள் இஸ்லாமியர்களை எப்படி ஒடுக்குகிறது என்பதை தமிழ் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுடைய அலுவலகத்துக்கும் முன்னால் இந்த நேரத்தில் இன்றைக்கு அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு சென்னையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக சொல்லுது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சட்டத்தை, இந்த திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இருக்கிற வரை இந்த திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம். திருச்சியில எங்கள் தம்பிகள், நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து அனுமதி வாங்கியிருந்தார்கள். அனுமதி வாங்கப்பட்ட இடத்துல எங்கள் தம்பிகள் குவிந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. காரணம் கேட்டா, சாயந்தரத்துக்கு ராத்திரிக்கு 6 மணிக்கு அன்பில் பொய்யாமொழி அங்க வந்து பேச போறாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களை நேசிக்கிறீர்கள், நீங்கள் உண்மையாகவே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும்? நாம் தமிழர் கட்சியை நீங்க போராட அனுமதிச்சிருக்கணும். நீ போராட அனுமதிக்கலன்னா நீ இஸ்லாமிய விரோதி. இதான உண்மை. யோசிச்சு பாரு. சும்மா நாடகம் இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி பிபிசி ஒரு ஆவணத்தை எடுத்தான். என்ன மோடி ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்டதை ஆவணமாக எடுத்து கொண்டு வந்தான். இந்த தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு என்ன சொன்னுச்சு தெரியுமா? அதுக்கு தடை விதிச்சது. ஒரு 2 பசங்க பல்கலைக்கழகத்தில் லேப்டாப்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை என்ன செஞ்சான்? அந்த 2 பேரையும் கைது செஞ்சான். ஆனால் நாம் தமிழர் கட்சி, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன செய்தார் தெரியுமா? தமிழ் படுத்தி, அது ஆங்கிலத்தில் இருந்துச்சு, அது புரியாதுன்னு சொல்லி தமிழ் படுத்தி அதை வேலூர்ல வச்சு பொதுமக்களுக்கு வெளியிட்டு அதை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் கிராமமா கொண்டு போய் சேர்த்தார். இஸ்லாமிய மக்கள், நீங்க என்னைக்காவது இதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்பா. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்து கொண்டு வந்தாங்க கேரளாவில இருந்து, கேரளா ஸ்டோரின்னு சொல்லி. இந்த தமிழ்நாடு அரசு, இந்த கேடுகட்ட திமுக அரசு, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? காவல்துறையை வைத்து
இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான திரைப்படம். இஸ்லாமியர்களோடு பழகினீங்கன்னா அவங்க உங்களை மூளை செலவை பண்ணி IS போன்ற தீவிரவாத இயக்கங்களோடு கூட்டிட்டு போயிருவாங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் காவல்துறையை வைத்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகம் முழுவதும் எந்த திரையரங்களை எல்லாம் அந்த படம் வெளியாகுதோ அங்க எல்லாம் உள்ள போங்கடா, அந்த படத்தை விடாதீங்க சொல்லி நூற்றுக்கணக்கான திரையரங்குகளுக்குள் என் தம்பி தங்கைகள் உள்ள போய் அதை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில தான் இது சும்மா விளையாட்டுக்கு பூச்சாண்டி காட்டுற போராட்டம் இல்ல, எங்கள் அண்ணனின் உணர்வுபூர்வ போராட்டம். இந்த நிலப்பரப்பில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி உயிர் கொடுத்து எங்க அண்ணன் நிற்கிறானோ அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்கள போராளியா, முதல் போராளியா இந்த களத்தில் நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்திய தேசிய முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வக்பு திருத்த 2024 சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு நிகழ்வு உரையை நிகழ்த்த இருக்கின்றேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க, நம்ம பசங்க நீங்கள் போய் உண்மையிலே மத்திய அரசை தாக்கி பேச போகிறீங்களா அல்லது மாநில திமுக அரசை தாக்கி போகிறீங்களான்னு. எதிரியை நெஞ்சிலே குத்தும் போது துரோகியை தலையில தட்ட வேண்டியது கடமையாக இருக்கு இல்லைங்களா? வக்பு திருத்த சட்டம், இந்த வக்பு என்றது என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க. அது இலகுவாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு காலத்தில் இப்போ யாரும் தன்னுடைய சொத்துக்களை வக்பு பண்ணுறது இல்லை. இப்போ சமீபம் 20-25 ஒரு 50 வருஷமாக யாருமே வக்பு பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ 100 ஏக்கர் இருந்துன்னா 200 ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்குறானே தவிர அது நாணமாக பள்ளிவாசலுக்கோ இல்லை மதரசாக்கோ கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை. ஒரு காலத்தில் ரெண்டு செகண்ட்
ஆக இந்த வக்பு சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய தாத்தாவுக்கு வந்து ஒரு சொத்தை வந்து வக்பு பண்றாரு. அது எதை அடிப்படையில் வக்பு பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பள்ளிவாசல், ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா, இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வோம், அதாவது வக்பு பண்ணுவாங்க. இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும், இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும், இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து வக்பு பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு காலத்தில் ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வக்பு பண்ணதுதான். அது எப்படின்னு சொன்னால், வக்பு பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க. என்னன்னா, இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வக்பு பண்றேன், இதுல வரக்கூடிய இந்த தொகையில ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வக்பு பண்றேன் அப்படின்னு உயில் எழுதி வச்சுட்டு, இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன், அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன், அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த ரத்த பந்த உறவுல தான் அந்த வாரிசு. இதுதான் வக்பு என்பது. இன்னொரு வக்பு இருக்கு, அதாவது பர்மனன்ட் வக்பு, டெம்பரரி. இன்னொரு வக்பு எப்படின்னு சொன்னா, அதே மாதிரி சொத்தை வக்பு பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை வந்து என்ன பண்ணலாம், மேற்பார்வையில் பண்ணலாம், பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருவாங்க. இது 2 தான் வக்பு. இந்த நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கள் இப்படி வக்பு பண்ணி அங்கங்க அவங்கவுங்க ஒவ்வொரு முத்தவள்ளி அதாவது தலைவர்னு சொல்லக்கூடிய முத்தவள்ளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஒரு கட்டுப்பாடு, ஏன்னு சொன்னா இப்படி இந்த சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு அரசனுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வக்பு திருத்த சட்டத்தை இந்த இப்போ எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துறாங்க. அப்படியே பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அது மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது. எப்படி ஒரு அறநிலைத்துறை கோவில்களை எல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காகவும் எப்படி அறநிலைத்துறை இருக்கோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு, இந்த வருமானம் வந்து பாத்தீங்களா, அந்த முத்தவள்ளி தலைவராக இருக்கிறவர் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல், தர்கா மற்றும் மதர்சாக்கள் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக 7% வக்போர்டு கொடுக்கணும். இதுதான் முறை. இதை வந்து வக்போர்டுன்னு சொன்னா, வக்போர்டு கிட்ட ஒரு பிட்டு நிலமும் இல்லை, அது இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவலி என்கின்ற தலைவர்கள்கிட்ட இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னா, இது ஒரு 10-15 தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா. நீண்டு வரும்பொழுது இதுல வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க. இந்த வாரிசுகள் நிறைய உருவாயிட்டும் போது அப்ப நான் தான் தலைவர், நீ தான் தலைவர்னு போட்டி, அந்த போட்டி போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க வக்போர்டு, அங்க வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லாரையும் உட்கார வச்சு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடந்துடணும் நிச்சயமா இல்ல. எவன் காசு அதிகமா கொடுக்குறானோ அவனை தலைவராகிட்டு போடுவாங்க. இந்த வக்போர்டு பக்கத்துல தான் இருக்கு. யார் சில்லறை கொஞ்சம் அதிகமா கொடுத்தா அவர் தலைவர், சில்லறை கொஞ்சம் கம்மியா கொடுத்தோன்னே தலைவர் இல்ல. இது வக்போர்டு. இது போன்ற விஷயங்களை தான் இப்ப மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும். இது எதுக்காக சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், பாபர் மசூதி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 50 ஆண்டு அவங்க போராடினாங்க. அந்த பாபர் மசூதி, அதுவும் வக்போர்டு சொத்து தானே. அது 50 வருஷம் போராடி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நீதித்துறை, அரசு, காவல்துறை, ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கையகப்படுத்துறாங்க. இப்ப அடுத்தது அவங்களுக்கு காசி, மதுரா, அப்புறம் வந்து யூபியில சம்பல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த இடங்களெல்லாம் கைப்பற்ற என்ன பண்றது, இந்த வக்போர்டே கைப்பற்றிட்டோம்னா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எப்படி வக்போர்டே நம்ம கையில எடுத்துக்கணும். அப்ப கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது. அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும். இந்த திருத்தங்களை மாற்றணும்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப கியான்வாபி பள்ளிவாசல் இருக்கு காசியில, அது கீழே சிவன் கோயில் இருந்தது, அது அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு
அங்க ஜானோவி பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி மதுராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது, அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது. இப்போ சம்பல் மாவட்டத்தில் ஜாமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க, அங்க ஹரியரா கோயில் இருந்தது, அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்போ என்ன பண்றாங்க, அபகரிக்கும் போது அப்போ இந்த வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம இலகுவா சுலபமா அதை நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தவொடனே என்ன பண்ணிருக்கணும், திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும், உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருக்கணும், ரத்து பண்ண சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, மாற்றம் பண்ணுங்க, கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு. அப்ப மத்திய அரசு என்ன பண்றான், ஒரு குழு நியமிக்கிறான். அந்த குழுவில் தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் ஒரு மெம்பர். அவங்க என்ன பண்றாங்க, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் போய் அந்த குழு விசாரிக்குது. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், ஆனா முக்கியமான நபர்கள் நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்க சேர்க்க மாட்டாங்க. அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்க போய் உட்காருவாங்க. அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, விளக்கமா கேட்கறானுங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான். இப்போ திமுக என்ன பண்ணுது, ரத்து பண்ணுன்ற. ஆரம்பமே கொண்டு வரும்போது அதை ரத்து செய்யும் சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு. ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும், சில பலதை மாற்றணும், நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவன் அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான். இப்போ அடுத்தது என்ன தெரியுமா, நம்ம சமுதாய தலைவர்களுக்கு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு திறந்தே இருக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் யார் வேணாலும் போகலாம், முதல்வர் சந்திக்கலாம். வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம், வெளியே வந்துட்டு அதாவது வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு. ஏண்டா வழக்கு தொடுக்கிறதாடா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு? இங்க நிறைய பேர் வழக்கில் இருக்காங்க தம்பி, தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமானு. ஆனா போறவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக, அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க. இன்னைக்கு உலமா சபைகள் கூட அங்கங்க பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க. ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமானை அழைத்து தாண்டா நீ கூட்டமே போடணும். ரெட்டை நாட்டு படிச்ச துரோகிகளை அழைத்தது நீங்க கூட்டம் போறீங்களே, தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு? தீர்வே கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, வெயில் நீங்க போயிருப்பீங்க, அங்க கலைஞர் அறிவாலயம், இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி அங்க கலைஞர் அறிவாலயம் இருக்கு. அந்த கலைஞர் அறிவாலயம் வக்பு சொத்துங்க. கலைஞர் அறிவாலயம் ஒரு வக்பு சொத்து. அது யாரும் நம்புவாங்களா? இப்போதான், அதாவது ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு 94-95 தான் என்ன பண்றாங்க, அங்க ஒரு 4-5 தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோட இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வாடகை கட்டல அது கட்டல ரிவிஷன் ஆர்டரை கொண்டு போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க. வேக்கண்ட் யாருடைய கட்டுப்பாடுல, அது பக்கத்தில் இருக்காங்க அந்த வக்போர்டு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு, அந்த இடத்துல திமுக ஆட்சியில் இருந்த திமுகவுடைய ஆள் தான் சேர்மன். திமுகவுடைய வாட்ச்மேன் இங்க சேர்மனா இருப்பான். அவரு உடனே உத்தரவு போடுறாங்க, அந்த இடம் எப்படி 11,000 ரூபாய்க்கு வாடகை, எவ்வளவு 11,000 ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த குத்தகை விடுபடுத்து. அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஒரு நாள் வாடகை 5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்றான் திமுக காரன். இன்னொன்னு என்னன்னா, முஸ்லீம்களுக்கு இல்ல, முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்ல, அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை. எப்படி அசைவ உணவாளருக்கு அனுமதி இல்லை. ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிஎஸ்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொஞ்சமாச்சும் இருந்தனா இதெல்லாம் உணர்வாங்க. எப்படா இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கான் இவன், முதல்ல இந்த சொத்தை வக்போர்டு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த உரிமையை பத்தி பேசட்டும் அப்படின்னு சொன்னா அது நியாயம். இப்ப சகோதரி சொன்னா திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை விஷயம், திருச்செந்துறை அது வக்போர்டு தான். என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த இது எப்படின்னு சொன்னா அது திருச்செந்துறை கிராமம் இருக்கான். கிராமம் அவ்வளவு பெரிய கிராமம் வக்பு. அது ஒரு காலத்தில் இப்ப நீங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னு சொன்னா மவுண்ட் ரோடு மட்டும்தான் சென்னை. இன்னைக்கு சென்னை சொன்னா நீங்க என்ன ஆகுது, திண்டிவனம் வரையிலும் சென்னைன்னு போகுது இருக்கா இல்லையா? அப்போ 100-200 ஆண்டுகளுக்கு அந்த திருச்செந்துறை கிராமம் வக்பு. அது 100 விழுக்காடு அதுக்குண்டான கெசட் இருக்கு.
வக்னாமா இருக்கு. ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி, அதுவும் எச்ராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான். இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான், 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறான். ஆனா 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவன் எவனுமே சரி அதுக்கு பதிலடின்னு உடம்பு கூட கொடுக்கல. அது வக்போர்டு இடந்தாயா, நீ சொல்றதுதாயா பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா, இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல. பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? அந்த வக்போர்டு பக்கத்துல இருக்கு. அந்த வக்னாமாவுடைய அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சில காரி வீசி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல, சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வக்பு இடம். ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அது வாடகை வசூலிக்காமல் அப்படியே இருந்தது. அதே நேரத்தில் விற்க வேண்டும், வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்போர்டில் வாங்க வேண்டும் என்ற விஷயம் பாராளுமன்றத்தில் இதுவரையிலும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிங்க. அப்ப என்ன ஊடகங்களையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி வக்போர்டு சொத்தை முஸ்லீம்கள் ஈஸியா ஆட்ட போட்டுருவான். ஒருத்தன் அன்னைக்கு வீடியோ பேசுறான், பார்த்தா எனக்கு வெக்கையா இருக்கு. எப்படின்னு சொன்னா 1 ஏக்கர் இடங்க இருந்து அதுல ஒரு 2 சென்ட் இடம் ஒரு பாய்க்கு நான் வித்துட்டேன்னா அந்த பாய் 2 சென்ட் இடத்தை வக்போர்டு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த 1 ஏக்கர் இடமும் அந்த வக்போர்டுக்கு போயிடுங்கன்றான். அடா பாவி, அப்படியாடா அபகரிச்சு வைக்கப்பட்ட இஸ்லாமியுடைய சொத்துக்கள் தான் நீங்க அபகரிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது, முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனா முஸ்லீம்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கு. இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி, திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க, அனார்பாக் தர்கான்னு சொல்லி 350 ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா. அந்த தர்காவை என்ன பண்றாங்க, அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம், அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா. எப்படின்னா இந்துக்களுக்கு எப்படி முன்னாடி இருந்தா அவசகுணமா பார்ப்பாங்க. அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே, அடக்க ஸ்தலம் தானே. அது அதனால என்ன பண்றாங்க, இதை இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா முடியல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சாட்சியாத் யாரும் இல்ல, தமுமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெரும், அதன் பிறகு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை இரவோடு இரவா புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. வக்போர்டு போய் கேட்கணுமா இல்லையா? அப்ப வக்போர்டு சேர்மன் யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்புல, உண்மையான நேர்மையானவன் இருந்தானா, டேய் வக்போர்டு அதுவும் 300-400 ஆண்டு தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? பொத்து ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு. ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்க தானே, அவர் எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும்? அப்ப அந்த தர்காவை இடிச்சிட்டாங்க. வழக்கு போட்டாங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம். 400 ஆண்டுகள் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையா தாக்கி பேசுவேன். ஆனா திமுக அழிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன்னு சொன்னா அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்ல, அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் என்று கூறி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியான இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள்
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வக்பு என்றால் என்ன? அது எதனால் உருவாக்கப்பட்டது? அது யாருக்காக உருவாக்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் எடுத்து கூறி திருத்தத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்ன, எதற்காக இதிலே இந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் என்பதையெல்லாம் முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார்கள். இதை இன்று நேத்தல்ல, நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது. இந்த நிலத்திலே குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இது இருக்கிறது. பிறகு வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள், திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. பிறகு இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு, முறையிடப்பட்டு, மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு, அதாவது 1998 வரை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே, அது இஸ்லாமியர்களினுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதுதான் 98 வரை இருந்த முறை. எல்லோரும் குறிப்பிட்டார்கள். அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வக்பு என்பது நபி பெருமானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது, இலவசமாக அளிக்கவும் கூடாது. அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி, ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்று அருளிய திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை. அப்ப ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருள் செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள்கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள். அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்தது, அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோல இரண்டாவது வகையாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது. அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர், வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம். ஆனால் அவர்களும் அந்த சொத்து பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது, அதை நிர்வகிக்கலாம். அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள், எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஹாஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார்கள். இப்ப இந்த திருத்தம்
வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்களில், அதாவது நிலம், கடைகள், கல்வி நிறுவனங்கள், அதுபோக பணம், இது மாதிரி அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது, அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது, உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை. அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள். ஆனால் வக்பு வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்த இருப்பதால் தான் போராட்டம் இருக்கிறது. நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால், எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள். இருக்க இடம் கொடுத்தால், நரிக்கு இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும் என்று. இது பாவம், ரொம்ப குளிர்ல நடுங்குது, இது பாவமா இருக்க, இப்படி படுத்துக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கு 2 ஆடு கொடுக்கணும், இல்லை உன் குறவழியை கடிப்பேங்க. இது ஒரு விலங்கை வச்சு சொன்ன உதாரணம். இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம். இஸ்ரேலிய மக்கள், யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக, ஏதிலிகளாக, உலகெங்கும் ஊதிரிகளாக அலைகிறார். அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் 4 இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தார். பாலைவன மணலை அங்கு வந்து இஸ்ரவேலின் மக்கள் என்று பைபிள்ல ஒரு சொல்ல வந்துருச்சு. இஸ்ரவேலின் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரவேலின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி பாவம் பார்த்து இடம் கொடுத்தானோ அவனையே அடிச்சு விரட்டி மொத்த பாலஸ்தீனத்தையும் தனதாக்க போராடுகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் நாடு என் மக்கள் என்று எதிர்த்து போராடியவன் தாலிபான் தீவிரவாதி, அவன் தாய் ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள், தேசியவாதிகள். இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது. பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் நம்மளை அடித்து விரட்டி தம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக, தன்னாடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். இது வரலாறுங்களும் நடத்திருக்கிற, நிகழ்ந்திருக்கிற படிப்பினை, நமக்கான பாடம், நமக்கான பாடம். அதேதான் இங்க இருக்கிற சிக்கல். இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். குறை இல்லை, எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுக்கு விசாரணை வேண்டும், உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளாக அந்த மதத்தில், அந்த சமயத்தை, அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும். ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர் அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமையானால், அப்படி இந்து சமய திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரள ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில், இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்யறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாம போயிடும்.
குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும்? அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள், இது காஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் அதிகாரம் இருக்கு, தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம், மருத்துவ உரிமை இழந்திருக்கோம், எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது. எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம். இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை, நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன் பக்கம் திருப்பும், நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக. அதாவது ரொம்ப கவனிக்கத்தக்கது. இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர், அதனுடைய துணை ஆணையர் அவர் நிர்வகிக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியும் இந்திய IAS IPS எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார்கள். அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும்? ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் 90 நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும். அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார், பயன்படுத்தி இருப்பார், ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே. இப்ப நம்ம இதுல உழுவனுக்கே நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல அந்த நிலத்தை பயன்படுத்தினால் உழுவனுக்கே நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளா பயன்படுத்தியிருக்கான், அவன் நிலம், அவ்வளவுதான். இதில் வக்பு வாரியம் தலையிட முடியாது, அரசு தலையிடும். வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா, அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா? அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும்? ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. காரணம், தொழிற்சாலை தொடங்குதல், வேலை வாய்ப்பை பெருக்குதல், நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார். ஏக்கர் சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு, ஹொண்டாய்க்கு, நோக்கியோக்கு, இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற, அதிகாரமற்று இருக்கிற இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் 38 லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க. 38 லட்சம் ஏக்கர். இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க, தடாரகம் திருச்சியில். நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடினோம். ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த தம்பிகள்கிட்ட, இனிமேல் இதுல ஏதாவது வேலை நடந்தா சொல்லு, நான் உடனே என்ன வண்டினா 4 மணி நேரம், இன்னொரு தினம் 1 மணி நேரம் வந்துடுறேன், நம்ம பார்க்கலான்னு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டார். அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு வக்பு வாரியத்தின் தலைவர் யார்? இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார்? நவாஸ் கனி அவர்கள். அவர் யார்? என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முகவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற. அவர் யார்? அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம் கொடுக்கும்போது ஒரு இடம், அதுல வேட்பாளரையும் திமுகவே கொடுத்துருது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால அதுவரை இருந்த வக்பு வாரிய நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரையே தலைவர். ஏன்? எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி கேட்க வேண்டிய தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறார், கைப்புள்ளையா இருக்கிறார். இந்த நிலையில் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே
யாருக்கும் தெரிய போறதில்லை. அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை. அது முடிஞ்சிடும். இந்த பேராபத்தை உணர்ந்ததனால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம். சட்டம் நிறைவேறிவிட்டது. நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள். எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தல. அதுல புதுச்சேரியோடு சேர்ந்து 40 உறுப்பினர்கள் 22 பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்றே இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை. இந்த திமுக எப்படி செய்யும்னா, நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும். கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அதை பாராட்டும், வரவேற்கும். நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது, அமைதியாக தான் இருந்திருப்பார்கள். அவள் இறந்த பிறகு நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான், நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்றவள், நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், எங்கே ஒழிப்போம். என் தம்பி மதுரை முத்து கலக்க போகுது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவர் உட்கார்ந்துருப்பாப்ல. அப்ப அந்த நெறியாளர், நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் மதுவை ஒழிப்பேன். நீங்கள் சிரிப்பீர்கள், நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்புல இருந்து ஒரு குவார்டர் எடுப்பாப்ல. அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணுகிறார்கள்? அந்த நெருப்பிலை இவர்களும் ஒளிவாய், ஐயோ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம், ரகசியம் வைத்திருக்கிறோம். வந்த பிறகு ஒழிக்கல. எது இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம், கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம். உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பறிபோனது, நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் வேதனைப்படல. இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார மக்கள் நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறான் பாடுறாடே. இழிவானவர்கள், அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம், அறிவற்றவர்கள். இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை என்னைக்கு வந்து கச்சத்தீவு மீட்பு, என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம்? இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துகிட்டே வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம், இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு. இப்படித்தான் சட்டம் நிறைவேறிவிட்டது, உச்ச நீதிமன்றம் எழுதுன்ட்டு போயிட்டது, ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை, அவர்கள் உயிர், அவர்கள் உணர்வு, அவர்கள் உடைமை, உரிமை எதை பற்றியும் இவர்களுக்கு கவலை கிடையாது. இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர். உங்களுக்கும் பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், உணர்வு, உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள். நாங்கள் இந்த நிலையில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்கள் பற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம். எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அழுவோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சொன்னார்கள், சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று. நீங்கள் நின்றதில்லை, நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை. மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான், மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல. பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள், பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை. உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கும் ஓடி இருக்கிறார்கள், அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை. என் நெருமை இஸ்லாமிய சொந்த எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல.
நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு. காரணம், இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி, கால கட்டளை. அதை நாங்கள் செய்கிறோம். நீ எங்கூட நின்னா நில்லு, நிக்கலைன்னா போ. இது என் கடமை, நான் செய்கிறேன். திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னைய பெற்ற தாய் தந்தையரை, என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன? அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல்? அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி? அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி? அது அவசியம் இல்லை. இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும். ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை, வாக்கு முக்கியமில்லை, உரிமையும் முக்கியமில்லை, உயிரும் முக்கியமில்லை. திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் ஓட்டுத்தான் முக்கியம். அவர்களுடைய உணர்வோ, உரிமையோ, உயிரோ, வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது. எதற்காகவும் நிற்க மாட்டார்கள், அஞ்சுவார்கள். பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிபோயிருமோ, படையாட்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிபோயிருமோ, இதைத்தான் கவனிப்பார்கள். நிற்பவர்கள் ஓட்டை குறிவைப்பார்கள். நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பான். இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்தவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு. அதை எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும். அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல், அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும். எனவே அதை நிர்வகிக்க இப்ப தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு, அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள், கோயில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியில் எப்படி செலவிடப்படுது, அந்த கணக்குகள் தெளிவா வரணும். அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது. இப்ப லட்டை நீந்தான் நான் ஒரு நாள் லட்டா வராதா? இந்த கோழி குண்டாயிருமா? என்ன ஆயிரும் லட்டு? அதை யார் ஒரு நாள் உருட்டும்டா? என்ன அது ஒண்ணும் கிடையாது, உருட்டு. அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல 2 போடு, 2 கிறிஸ்தவனை போடு. நாங்க எதிர்த்து இந்த மாதிரி போறோம்னா தூக்கி ஜெயில போடு. தர்மத்தின் வழி நில்லுங்கள். ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக குடிமக்களை நசுக்குவது, நயவஞ்சகமாக ஒதுக்குவது, அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. நாளை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம். அவர் அறிவுறுத்தியதுதான், தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். மதங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது. சிலர் சிவனை வழிபடுவார், சிலர் முருகனை வழிபடுவார், சிலர் கண்ணனை வழிபடுவார், சிலர் விநாயகரை, பிள்ளையாரை வழிபடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. இப்ப எங்க அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வேற குலதெய்வம். ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம். அது குலவழியே பிரிக்கப்படுது. அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்க எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது. வழிபாடு என்பது, மொழி என்பது, உடை என்பது, உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அது போய் சொல்லிருக்க கூடாது. கொடைக்கானல்ல போய் அப்படியே வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும். எதுக்கு மேல சொட்டுலாம் போட்டு
அங்க அவன் வாழ்விடம் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார்கள். இந்திய நாட்டினுடைய மக்கள் நம்ம கேட்கிறோம், இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது. அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும், 22 இடம் 40 இடம்னு வச்சுக்கிறீங்க, அதுவே போட்டியிடும், ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது. தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும், அது நவாஸ் கனிக்கு தான் கொடுக்கும். அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்தை சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும். இதுதான் திமுக. இப்ப கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார். ஒரு தம்பி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை, இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன், செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று. அவங்க ஆத்தாளப்பன் எப்படி இருந்தாலும் சோறில் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதாவது அவள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறாள். 8 பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல. பிஜேபியும் போராடி பார்க்குது, காங்கிரஸும் போராடி பார்க்குது, கம்யூனிஸ்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவ அந்த மண்ணை காதலிக்கிறார், மக்கள் அவளை காதலிக்கிறார்கள். இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வக்பு எதை வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு போயிடும், அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்றதுக்கு துணிவு இல்லை. இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியுமில்ல, இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது, ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ, வேற வந்துடக்கூடாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துரும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே தான். ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அது அதனால போடுற நாடகம் தான் இது. ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில இவங்க போட்ட நாடகம் என்ன? 35 ஆண்டுகள் ஆயிருச்சு, ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தாருங்கள், அதேதான் ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் கேட்டாங்க. ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர், இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடு சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது. அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது, அந்த பாதுகாப்பை அது சொல்லுது, விடுதலை செய்யாது. 3 சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு முன்விடுப்பு தாருங்கள், எங்களுக்கு முன்விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா, உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை. தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து, இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ 30 ஆண்டுக்கு முன்னாடி அதே
மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து. அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மணி தாக்கல் செய்து. யாருக்காவது சந்தேகம் இருக்க? ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை பேச மாட்டார்கள். இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்வை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி பாபாவையே மறந்து விட்ட சமூகம் இது. நீ என்ன பேசுறடி? இனி அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்க போறதும் இல்லை, இனி பிறந்தாலும் வரப்போறதும் இல்லை. அப்படி போர்க்குணம் மிக்க ஆர்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை. கண்ணிக்க காகிதம் இல்லத்தின்ட்டு வார்த்தையில மட்டும் சொல்லி சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது. இது தன்னலவாதிகள், பிழைப்புவாதிகளின் கையில் பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள். இப்பவும் என்ன செய்கின்ற? இப்பவும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வரும். அவர் அது வல்லடா பேச்சு. நீ என்ன பண்ண? அதான் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும். இப்போது கர்நாடக அரசு, கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதி கணக்கெடுப்பு எடுப்பேங்குது. தெலுங்கானாவில் இவங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள், மத்திய அரசை சாட்டி விடுவார்கள். ஆனால் இவர்கள் யார்? மாநில உரிமைக்காக பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள். நாங்கள் தான் மாநில உரிமையின் காரணம். இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடு இல்லை, ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார். அவர் மறுப்பார்னா தெரியுமே. அவர் உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர், பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர், ஆளுநர். கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு. நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது. ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை செய்கிறேன் அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க. வாக்கு தந்தவருக்கு வாய் மூடிட்டு இருந்தா அப்படி இல்ல. இதுல இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம். இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம், ஒரு இடம் இஸ்லாமியனுக்கு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க? அந்த கதை தான். இந்த 2 அணில் அடிச்சுக்கிறது, சண்டை. அது 4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டாப்பைய, இவனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்ன கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறிப்பைய, ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்த சொல்லுது. இப்படியே ஒன்று அடிச்சுக்கிறது. நாட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பல அவர்கிட்ட ஒரு போகிறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க. போய் எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதா எடுத்துட்டு வாங்க. அதை கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. ஏசமா சாப்பிட்டு தூங்கிட்டாப்புல. மறுபடியும் ஐயா என்ன இன்னும் ஒரு வாரம் இருக்கு, போயிட்டு வா
ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூட கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் சொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிடுது. சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது, ஐயா சொல்ல போறாருன்னு ஏசமா அங்கே வர்றாரு. அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருக்காப்ல. இது ரெண்டு இந்த நாள் நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சமான்னு, நீங்க 4 பேருமே பைத்தியக்கார போயிலுங்க, நான் தான் பெரிய ஆளு, உங்க 4 பேரையும் விட எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஒரு வேலையும் செய்யாம உங்க 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா. டேய் நான் தான்டா பெரிய ஆளு. இப்படித்தான் நம்ம எல்லாம் தீரான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருக்கு பேரு, குரங்கு நல்லா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க. புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை செயல்படாது. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும். அவ்வளவுதான். அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது, இஸ்லாம் தேர்தல் வாய்ப்புல ஏமாற்றுது. அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது, 60-70 இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இன்னைக்கு ஒரு இடம், அதுவும் தனிச்சு நிக்க முடியாது, உதயசூரியன்லயே நிக்கணும். அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும். என் தம்பி சொன்னான், ராமநாதத்தில் ஒரு இமாம், நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி நம்ம உண்மையிலே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமா? பார்த்தாலும் 5 வேளை தொழுகும் போது நம்ம என்ன துவா பண்றோம், என்ன சொல்லி துவா பண்றோம்? இந்த அநீதி தொடரணும், இந்த அக்கிரமம் தொடரணும், எங்க அடிமை நிலை தொடரணும்னு அப்படியா வேண்டுறோம்? கொடுமை. சட்டம் இயற்றிட்டார்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பண்ணுவார்கள். ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும். அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள், கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை, எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள். வக்பு என்றால் என்ன, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம். இதுதான் செய்தி, இதுதான். அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து. நீ எழுதி வை, 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது, வாரியம் இருந்த தடமும் இருக்காது. மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்ப இல்லையோ, அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாம போகும். நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து செஞ்சு பொழைச்சுக்கணும். மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீல, மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போற, அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்கிட்ட ஒரு கொடை இருக்கு, அதான் அரசியல். அதை பிடிச்சுக்கிட்டு சரி பண்ணும். போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் போராட்டம் நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த சேனல்
பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.